நெல்லையில் ஏடிஎம் மையங்களில் நிரப்ப வேண்டிய 1.5 கோடி ரூபாயை ஏப்பம் விட்ட வங்கி கிளை மேலாளரை போலீசார் கைது செய்தனர். வங்கி நிர்வாகத்தை ஏமாற்றி ஏடிஎம் பணத்தை லவுட்டிய சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? வங்கிகளில் பணத்தை பெற்று ஏடிஎம் மையங்களில் நிரப்பும் சிஎம்எஸ் நிறுவனத்தின் நெல்லை டிவிஷனில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கையாடல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு பிழை நடந்தது, பணத்தை யார் தூக்கியது என்ற சந்தேகத்தில் சிஎம்எஸ் நிறுவனம் விசாரணையை தொடங்கியது. அதில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரையிலான 10 நாட்களில் மட்டும் நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் நிரப்ப வேண்டிய பணத்தில் 1,32 லட்சம் ரூபாய் பணம் மாயமானது உறுதியாகியிருக்கிறது. வங்கிகளில் எடுத்த பணத்திற்கும் ஏடிஎம்மில் நிரப்பிய பணத்திற்கும் வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்து வரவே சிஎம்எஸ் நிறுவனத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் ஹரிஹரன் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் செல்வக்குமார் என்ற ஊழியர் வசமாக சிக்கினார். பொள்ளாச்சியைச் சேர்ந்த செல்வக்குமார் நெல்லை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் சிஎம்எஸ் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருந்தார். பணியின் போது செல்வக்குமார் தனது லேப்டாப் மூலம் ஆன்லைன் டிரான்ஸ்பர் மூலமாக ஏடிஎம்களில் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் சட்டவிரோதமாக வேறு கணக்குகளுக்கு மாற்றி சுமார் 1,32 லட்சம் ரூபாயை ஏப்பம் விட்டுள்ளார். மேலும் விடுமுறை நாட்களிலும் பலமுறை பணிக்கு வந்து ஏடிஎம் மையங்களில் உள்ள காவலாளியை மிரட்டி சாவியை பெற்றுக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்று பணத்தை கையாடல் செய்திருப்பதும் அம்பலமானது. இதனையடுத்து நெல்லை தச்சநல்லூர் காவல்துறையினர் செல்வக்குமாரை கைது செய்தனர். அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அவர் கையாடல் செய்த பணத்தை ஆடம்பரத்திற்காக செலவு செய்தாரா அல்லது வேறு யாரிடமும் கொடுத்தாரா, இந்த கையாடல் சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் மேலும் பலர் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.